மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. வாங்க இன்றைக்கி நம்ம நாட்டு வாழைக்காய் வச்சு மொறுமொறுன்னு அருமையான டேஸ்ட்டில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்காக நான் நல்ல விளைஞ்ச நாட்டு வாழைக்காய் 4 எடுத்து வச்சுருக்கேங்க. முதல்ல காயோட தோலை பீலர் மூலமாக சீவி எடுத்துக்கணும். காயில் தோல் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட ஸ்லைசரில் காய் சீவுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி காயோட நுனிப்பகுதியை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருங்க. காம்பு பகுதியை நறுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் காயோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்குங்க. நான் 4 வாழைக்காய்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்து அதில் 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்லைசரில் வாழைக்காயோட பிசு அதிகமாக ஒட்டாமல் ஈஸியாக வாழைக்காய் நம்ம சீவ முடியும். இப்போ அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ வாழைக்காய் டேரெக்டாக எண்ணெயில் இந்த மாதிரி சீவி விட்டுருங்க. நம்ம எடுத்துருக்க எண்ணெய் சட்டியோட அகலம் ஊற்றிருக்க எண்ணெயோட அளவை வச்சு வாழைக்காய் முழுசாவோ அல்லது பாதியாவோ சீவி விடணும். நான் ஒரு முழு வாழைக்காயும் எண்ணெயில் சீவி விட்டுருக்கேன். இப்போ வாழைக்காயோட காம்பு பகுதி இருந்ததுனால பாருங்கள், வாழைக்காய் பிடிச்சிட்டு சீவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இப்போ வாழைக்காய் சீவி முடித்த உடனே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க உப்பு கரைசலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. கரண்டினால் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ வாழைக்காய் சீவும் போது நம்ம அடுப்பு அதிகமாக வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் அதிகமாக சூடுபட்டு ஆவி நம்ம கையில் பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சீவும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்க சொன்னேன். எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் இந்த மாதிரி சத்தமே இல்லாமல் இருக்கும். இந்த டைம் வாழைக்காயை உடனே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும். எண்ணெயை நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் மாற்றி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வாழைக்காய் மொத்தமாக தோல் சீவி வச்சுக்காமல் அப்போதைக்கப்போ தோல் சீவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் வாழைக்காய் கலர் மாதிரி கருத்து போகாமல் இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்குங்க. வாழைக்காய் சிப்ஸ் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் கலந்து நல்லா குலுக்கி விட்டுருங்க. நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதாங்க. நல்லா மொறுமொறுன்னு நாட்டு வாழைக்காயில் சூப்பராக சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.